ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேண்டில் வேக்ஸ் ரீடிங். உங்களுடைய ஆன்சிஸ்டர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ப்ரொடிக்ஷன். இது ஒரு இன்ட்யூஷன் பேசிஸ். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆகாதது மற்றவங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க அதாவது பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற மெசேஜ், உங்களுடைய லைஃப்பில் எதையோ நினச்சி பயப்பட்டுட்டு இருக்கீங்க. இது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், அது கண்டிப்பாக நடக்கும். அதில் டவுட் வேண்டாம். பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் மூடின கதவையே யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது கதவுகள் நிறைய, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரிலேட்டட் எனிதிங். பட் நீங்கள் ஒரு வழியில் மட்டும்தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பேஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் இது பார்க்குறதில்ல, சரியாக கவனிக்கிறதில்ல. அந்த வழி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது எடுத்தால் எனக்கு செட் ஆகுமா, இல்லை இப்படி போனால் எனக்கு ஒரு தூரமாக போக வேண்டியிருக்கும், இல்லை குறுக்க போக வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லாமல் அட் ப்ரெசண்ட் இருக்கலாம். இந்த பாயிண்ட் எதுக்காக வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இங்கே ஒரு மீடியேட்டர் மூலயமா, இல்லை அவங்க மூலயமா ஒரு சமரசமாக, அதாவது அவங்க மூலயமா ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது உங்களுக்கு சர்டன் வேஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுற விஷயமா இருக்கலாம். அதுக்கு ஒரு டைம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கள்ல, அது ஃபேவராக நடக்கணும், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இங்கே மூமெண்ட் நீங்கள் பண்ணும்போது, சர்டன் மூவ்ஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த வழி உங்களுக்கு ஆல்ரெடி போன வழியிலேயே இல்லாமல் ஒரு தேடுதல் ஒரு மாற்றி நீங்கள் எடுக்கும்போது, இல்லை முயற்சி செய்யும்போது அந்த வழி எப்படின்னாலும் அந்த டெஸ்டினி கொண்டு போகும். இது ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க்கு, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் பசங்களோட ஒரு விஷயம். ஸோ பேஸ் இது தான். திங்க் பண்ணுறது கொஞ்சம் மாற்றி திங்க் பண்ணுங்கள். அது எப்படி சக்ஸஸ் ஆக்குறது, அவ்வளோதான் உங்களுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கணும். ஆனால் வழிகள் இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்படின்னாலும் நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி சக்ஸஸ் ஆகும். இந்த பாசிபிலிட்டிஸ் நடக்கும், உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்க்குறவங்க மெயினாக எனக்கு ஸ்வாட் சைன், வான் சைன், 4 சீரீஸ், 7 சீரீஸ், 1 சீரீஸ், 2 சீரீஸ், 8 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ். சிலர் 7 சீரீஸ். ஓகே, ராகு, கேது, சனி தசை, புத்தி போயிட்டுருக்கிறவங்களா இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய டிலேஸ் முடிய போகுதுங்க. அதான் நான் சொல்ல வரேன். சீக்கிரமாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த நல்ல விஷயங்கள், மேரேஜாக இருக்கலாம், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இல்லை குழந்தை பேர் இருக்கலாம், வீடு கட்டுறது இருக்கலாம், லோன் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. ஹோப் இழக்காதீங்க. அதான் நான் சொல்ல வரேன், ஹோப் இழக்காதீங்க. மனசில் இப்போ தான் தைரியமாக இருக்க வேண்டிய டைம். இதுவும் நினச்சி, அதான் நான் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இதுவும் நினச்சி ஒரு இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு பயமாக இருக்கே, பாதி கடல் தாண்டிட்டேன், எல்லாம்
கடலுக்கு தாண்டிட்டேன். ஆனால் அந்த லாஸ்ட் அந்த 25% நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், இல்லை இந்த கஷ்டத்துலேருந்து நான் விடுபடணும், கம்ப்ளீட்டாக விடுபடணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் வந்து 25% தான். நீங்கள் 75% பார்த்துட்டீங்க, ஒரு 25% இருக்குது. அதுவும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹோப் இழக்கக்கூடாது, அந்த தைரியத்தை இழக்கக்கூடாது. மனசில் இப்போ தான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இனிமே தான் உங்களுக்கு விடை இருக்குது. அந்த விடை உங்களை தேடி வந்துட்டுருக்கு. அது காசு பணம் கூட இருக்கலாங்க, நீங்கள் நினச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பெரிய ஒரு லைஃப்பில் பெருசாக வரணும், இல்லை பணம் சம்பாதிக்கணும், ஒரு போஸ்டிங்கில் வந்து பெருசாக வரணும், எல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது, இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக ஏதாவது வந்து ட்ரீம்ஸில் வந்து கோயில் வரலாம், சிலைகள் வரலாம், இல்லை பாம்பு கூட வரலாம், இல்லை வந்து போகாத இடம், தெரியாத நபர்கள், அந்த மாதிரிலாம் நீங்கள் மீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் வந்து ஒரு லேசினஸ், ரொம்ப சோர்வாக அப்படியே ட்ரைன்ட் ஆன மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. மேபி இது வந்து சிலருடைய ஆன்செஸ்டி அப்படின்றது, அதாவது உங்கள் மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஏதோ ட்ரை பண்ணி வந்துட்டீங்கல்ல, ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கள, அது வந்து சிலருக்கு வந்து பொறுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, எப்படி இவங்க இந்த மாதிரி போகலாம், எப்படி இவங்க இந்த மாதிரி நினைக்கலாம், உங்களுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கல்ல. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலைன்னாலும் அதுவாக அவ்வளோ ஹை லெவலில் அவங்களோடது இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அது வந்து உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கலாம். அந்த ட்ரீம் மட்டும் சொல்ல முடியாது, சின்ன விஷயம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம், இல்லை லேசினஸாக இருக்கலாம், ஆசையாக ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அது கீழே உடஞ்சிருக்கும், இல்லை வந்து தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட வந்து சண்டை, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறனால சம்திங் நீங்கள் டார்கெட் பண்ணுற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். அது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் காரணம். இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறனால நீங்கள் மனசில் பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த விஷயத்தில் வந்து உங்களால் 100% கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. இதுதான் விஷயம். ஸோ அதனால் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து டிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, வீக்லி ஒன்ஸ் டிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இல்லை குளிக்கிற தண்ணியில் வந்து உப்பு போட்டு இது பண்ணலாம். கிளன்சிங் பண்ணுங்கள், உங்களோட எனர்ஜி வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து கிளன்சிங் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணலாம். பட் அது கூட உங்களால் வந்து பண்ண முடியாத நிலை தான் எனக்கு வந்து, அதாவது உங்களோட எனர்ஜி எனக்கு தெரியுது. ஸோ சில விஷயத்தை வந்து சிவியராக நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து ஒரு மிக்சட் எனர்ஜி தான். உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டுருக்கு, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் உங்களோட எனர்ஜி வந்து இப்போ வந்து ஒரு மீடியம் இல்லைனா லோ, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ட்ரை பண்ணுறீங்க, பட் ஏதோ ஒரு மனசில் வந்து புரியல, எதனால் இந்த மைண்ட் செட் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ரீசன் இதுதான். உங்கள் மேலே உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்கள் மேலே நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த ரொட்டீன் கூட மிஸ் ஆகிருக்கும். சம்திங் ரொட்டீனாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம், உங்களோட ஹெல்த் விஷயமா இருக்கலாம், இல்லை மெடிசன் இருக்கலாம், இல்லை டயட்டிங் இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிற விஷயமா இருக்கலாம். சம்திங் நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே ஹனுமர் டெம்பிள் போயிட்டு வாங்க, விநாயகர் டெம்பிள், இந்த 2 டெம்பிள், 2 கடவுளுடைய மந்த்ராஸ் இல்லைனா ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே போதும், நீங்கள் சொல்லிட்டே வரலாம். இப்போ உங்களோட எனர்ஜி ஒரு லோ வைப் அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஏதாவது வந்து மாற்றி வந்துட்டுருக்கலாம். சம்திங் ஒரு விஷயம் முடிஞ்சால், இல்லை உங்களுக்குன்னு இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இதெல்லாம் வந்து காரணம் இது தான். பட் சேஞ்சஸ் இருக்குது, 100% சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான அந்த விஷயம் நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது வந்து ஒரு ரிலாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களை வந்து ட்ரூ கேர் பண்ணுறவங்க, லவ் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை ரொம்ப நாளாக கழித்து ஒரு பர்சன்ட்டை, அதாவது ரொம்ப அது ரிலேட்டிவாக இருக்கலாம், பிளட் ரிலேஷனாக இருக்கலாம்,
இது வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் அவங்களோட பேசி, எக்ஸாம்பிள்னா வருஷக்கணக்காக இருக்கலாம். அவங்க மூலயமா அந்த லவ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்ககிட்ட இருந்து கூட கால் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கூட அவங்கள்ட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்கள் லைஃப்பில், இல்லை வந்து செலிப்ரேஷன், இனிமேல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு இதில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. சம் கிளென்சிங் பண்ணுங்கள். வீட்டை வந்து தேவையில்லாத ஒரு ஜாமான் வச்சுருக்கீங்க, நெகட்டிவ், அது கூட நெகட்டிவ் எனர்ஜிஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ தேவையில்லாத விஷயத்தை வந்து அகற்றுங்க. அதே மாதிரி வாஸ்து முறைப்படி எங்கே என்ன வைக்கணுமோ பூஜை அறை நார்த் ஈஸ்டில், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டே வரும்போது, ஏன்னா சிலர் மாற்றி கூட வச்சுருப்பாங்கள, அந்த மாதிரி இருக்குது. நார்த் ஈஸ்டில் வைங்க, பூஜை அறை நார்த் ஈஸ்டில் வச்சு கும்பிட்டே வாங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியுது, மேபி இருக்கலாம். நீங்கள் ஓகே, தேவையில்லாத ஜாமான் அகற்றுங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அது கூட உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அதான் ரீசன். எஸ், எனக்கு வந்து இங்கே விநாயகர் தெரிகிறாரு. கண்டிப்பாக அவங்க விநாயகர் மூலியமாக பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. ஓகே, சில பேருக்கு வந்து திடீர்னு ஒரு கிஃப்ட், சிலருக்கு வந்து திடீர்னு கிஃப்ட் இல்லைன்னா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்க போகுது. இது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு கிடையாது, இவங்க மூலயமா உங்களுக்கு அது கிடைக்கணும்னு இருக்குங்க. அந்த கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபுட் அப்படின்றது எக்ஸாம்பிள் எது வேணாலும் இருக்கலாம். கேக்ஸ் இருக்கலாம், பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கலாம், ஸ்நாக்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது அது, அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக எனக்கு யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஏங்கின ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து யாராவது ஒருத்தவங்க ரூபமாக, அதாவது உங்களை நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, இல்லை அவங்களோட பழகிருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க மூலியமாக அந்த ஃபுட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னு இருக்குது, உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த ஃபுட் கிடைக்க போகுது, அது சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதே திங் நான் சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க, இது வந்து உங்களுடைய ஏஜ் இருக்கலாங்க, அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், உங்களோட கொலீக் யார் வேணாலும் இருக்கலாம். இவங்க உங்களை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ், இல்லைனா வந்து 50+ அந்த மாதிரி ஒரு ஏஜ் வயசில் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை மிடில் ஏஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க வந்து எப்படி கவனிக்கிறாங்கன்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க, காலத்தில் பயிர் செய் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, பழமொழி இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கம்பேரிசன், இது எல்லார் இடத்துலையும் நடக்கிறது தான். கம்பேரிசன் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களோட நீங்கள் இருந்திருக்கலாம், அவங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய லைஃப் வந்து அவங்களுக்கு, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வளர்ந்து வந்திருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஏஜ் ஆன அப்புறம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஒரு லைஃப் செட்டில் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு இது ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு லைஃப் வந்து, ஆனால் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து கொஞ்சம் முன்னோக்கி போகிறாங்க, ஒரு ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆகிருக்காங்க, ஒரு ஒரு ஒர்க் அப்புறம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து ஒர்க் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க, ஃபேமிலி லைஃப் இன்னும் கரெக்டாக அமையலை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க, அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஜெலஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு ஏக்கம் இருக்குல்ல. ஸோ ஒருத்தவங்க எப்படி அவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் மெயின். அவங்க எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி லைஃபா இல்லை வந்து ஒர்க்கிங் லைஃபா, அதுதான். ஸோ அதனால் வந்து ஒரு அப்போ தோணியிருக்காது, அந்த டைமில் தோணியிருக்காது. பட் டைம் போக போக பரவாயில்ல, இந்த பர்சன் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க, பட் இவங்களுடைய கடமைகளை முடிச்சிட்டாங்க, முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வரும்ல, அது வருது எனக்கு, அந்த பார்ட் எனக்கு தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய திங்கிங் ஆஃப் மைண்ட் எனக்கு தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான மெசேஜ். நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பசங்க வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டடீஸில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுங்க.
ஓகே. ஸோ எப்படின்னா முன்னாடி வந்து ஒரு பெருசா அதில வந்து கவனமாக இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை வந்து சரியாக படிச்சிருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக மார்க்கு கிடச்சிருக்காது. இல்லை வந்து சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறையா இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு இதில் அடிக்ஷன் அப்படின்றது இருக்கலாம். அது ஃபோனு இல்லைனா வந்து டிவி பார்க்குறது, இல்லை கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் மேபி நீங்கள் ஸ்கூல் மாற்றிருக்கலாம். இல்லை வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சருக்குரிய ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம். ஸோ சம் சீரியஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தன்மை இல்லை அந்த மாதிரி அதிகமாக இருந்திருக்கும். இல்லை வந்து பெருசாக ஒரு படிப்பில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து சம் சேஞ்சஸ் அந்த பசங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு மெமரி இருக்கும். இல்லை வந்து ஏதாவது அவங்க வந்து ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உங்கள் பேச்சை முன்னாடி கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களுடைய பேச்சை வந்து பெருசாக அவங்க வந்து கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் ரெஸ்பெக்ட் கூட சொல்லலாம். இல்லை வந்து அவங்க வந்து ஒரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நிறைய இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க டியூஷன், ஒரு இன்ஸ்டியூஷன், பட் அவங்க வந்து அதில் வந்து பெருசாக மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இனிமேல் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லா புரிஞ்சு படிக்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி பசங்கக்கிட்ட இருந்து இருக்குங்க. ஓகே. ஸோ வீட்டில் வந்து சீக்கிரமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு புது ட்ரெஸ், புது காஸ்டியூம்ஸ், மேக்கப், டிசைனர் சாரீ, டிசைனர் சுடிதார், அதெல்லாம் சொல்லலாம். ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன், ஈவனாக ஒரு சிலருக்கு வந்து இந்த பீச் சம்மந்த இடத்துல வந்து ஒரு போக போகிறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போக போகிறீங்க. ஒரு புது அனுபவம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் அப்படின்றது கிடைக்க போகுது. ரொம்ப நாள் கழித்து சில பேரை வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வந்து உங்கள் மனம் விட்டு பேச போகிறீங்க. இது வந்து ரேராக உங்கள் லைஃப்பில் வந்து இந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலை. பட் இந்த டைம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ சிலருக்கு வந்து ஜுவல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லைனா வந்து சிலருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குரிய ஒரு போஸ்டிங் வந்து உயர்றது அப்படின்றது சொல்லலாம். உங்களுக்குரிய ஒரு சேலரி அப்படின்றது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இல்லை வேறு ஊர் வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போகிறது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த ஹார்ட் சக்ரா, அதாவது வந்து ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆக போகுதுங்க. இவ்வளோ நாளாக பிளாக்காக இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பேச போகிறீங்க. மனசில் இருக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. உங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து ஓப்பன் ஆக போகுது. அதாவது வந்து த்ரோட் சக்ரா இருக்கட்டும், உங்களுடைய ஹார்ட் சக்ரா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நிலை கொண்டு வர போகுது. ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு காம்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சம் ரிலீஃப், சில விஷயங்கள் வந்து நீங்கள் பெற போகிறீங்க. சில விஷயத்துலேருந்து முன்னாடி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பீங்க சில விஷயத்துக்கு. பட் இனிமேல் நீங்கள் அந்த மைண்ட் செட் இல்லை. அதாவது வந்து நான் இது வந்து அதட்டி பேசி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி சண்டை போடுறதுன்னு அப்படின்றது இல்லை. ஆனால் முன்னாடி அப்படி பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளவராக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அந்த விஷயத்தை வந்து எப்படி அவங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணும், எப்படி சொன்னால் எப்படி புரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு செட் பண்ணிட்டீங்க, இல்லை பிளான் பண்ணிட்டீங்க. இவங்களை வந்து இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த பர்சன் யாரை வேணாலும், பட் அந்த பர்சன் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு உனக்கு கிளாரிட்டியாக நான் சொல்லுவேன், உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் இங்கே சொல்கிறேன். உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை வந்து பேச போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. அவங்களுக்கு வந்து புரிய வைக்க போகிறீங்க.
இது வந்து ஈவன் இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து முன்னாடி நடந்த விஷயமா இருக்கலாம், இனிமேல் புரிய போகிற விஷயமா இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து புரிய வைக்க போகிறீங்க. எதனால் நான் இப்படி பண்ணேன், எதனால் இப்படி நடந்துச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ உங்களுடைய வாய்ஸ் வந்து குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய வாய்ஸ் வந்து நல்ல விதமாக பேச போகிறீங்க, நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து புரிய போகுது. நீங்கள் பேசுகிற வார்த்தை மூலயமா உங்களுக்கு புரிய போகுது. உங்களுடைய எண்ணங்கள் மூலயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எதனால் இதை சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு புரிய போகுது. அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நிறைய ஒரு மிக்சட் எனர்ஜி தான் இந்த ரீடிங். பாசிட்டிவும் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த எண்டிங் பீரியடில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் கம்மிங் யுவர் வே. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து என்தூசியாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை ஹாப்பினஸ் கொண்டு வரும். எனிஹவ், எந்த பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், நெகட்டிவ்ஸாக இருக்கட்டும், இந்த ரீடிங் மூலயமா உங்கள் கிட்டேருந்து ரிமூவ் ஆக போகுது. பிளஸ்ஸிங்ஸ் வந்து தேடி வரப்போகுது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.